இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்பவம், மனுஷங்க நடமாட்டம் இல்லாதப்போ, பூட்டப்பட்ட அந்த இருட்டறைக்குள்ள, அந்த பழைய கதவுக்கு பின்னாடி நிஜமாவே என்ன நடந்திருக்கும்? அப்படிங்கிற ஒரு திக் திக் கேள்விக்கான பதில் தான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா, உயரமான பனை மரங்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற ஒரு பெரிய ஜமீன் பங்களா. மணி இப்போ நைட்டு சரியா 2:15 ஆகுது. அந்த பெரிய ஹால் முழுக்க அப்படியே காரிருள் கவ்விக்கிட்டு இருக்கு. வெளிய காத்து பலமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ள ஒரு பயங்கரமான நிசப்தம். அந்த நிசப்தத்த ஒரு கத்தி மாதிரி கிழிச்சுக்கிட்டு ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது. தண்ணி தொட்டுற சத்தம். அந்த வீட்ல கடந்த 15 வருஷமா ஒருத்தர் கூட நுழைஞ்சதே கிடையாது. தண்ணி கனெக்ஷன் கூட துண்டிக்கப்பட்டு பல வருஷமாச்சு. மேல கூரை ஓடுகள் கூட இல்ல. அன்னைக்கு மழையும் பெய்யல. அப்புறம் எப்படி இந்த தண்ணி சத்தம் வருது? அந்த சத்தம் சமையலறை பக்கத்துல இருந்து வருது. தரையில பாருங்க. அங்கங்க தூசி படிஞ்சு கிடக்கிற அந்த பழைய ரெட் ஆக்சைடு ஃப்ளோர்ல ஒரு ஈரம் மெதுவா பரவ ஆரம்பிக்குது. இது சாதாரண தண்ணி சிந்தனை ஈரம் இல்ல. ஏதோ பெரிய ஐஸ் கட்டி உருகின மாதிரி அந்த இடம் மட்டும் அப்படியே ஜொல்லிட்டு போயிருக்கு. அப்போ திடீர்னு அந்த ஹால்ல மாட்டி வைக்கப்பட்டிருக்க பழைய வெண்கல மணி லேசா ஆடுது. காத்து சுத்தமா இல்ல. அப்புறம் எப்படி மணி ஆடுது? அப்பதான் அந்த ஒரு ஸ்மெல் வருது. அது வரைக்கும் பழைய சுண்ணாம்பு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல இப்போ ஆத்துல பாசி பிடிச்ச படித்துறையில இருந்து ஒரு ஸ்மெல் வருமோ, அந்த ஈர ஸ்மெல் குப்புன்னு வீசுது. அங்க இருக்கிற பழைய தெக்கு மரக் கதவுல இருக்கிற அந்த துருப்பிடிச்ச இரும்பு தாழ்பாள் தானா மெல்ல அசையுது. யாரோ ஒருத்தர் அந்த ரூம் உள்ள இருந்து வெளியே வர்றதுக்காக அதை திறக்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. அந்த தாழ்பாள்ல செய்யற சத்தம் கேட்குறப்போ நம்ம முதுகுத்தண்டுல ஒரு நடுக்கம் உருவாகுது. இப்ப மறுபடியும் தரைப்பக்கத்தை பாருங்க. அந்த ஈரமான இடத்துல இப்ப ஒரு தடம் மெதுவா பதியுது. செருப்பு போடாத ஈரம் சுட்ட சுட்ட இருக்கிற அந்த மனித கால் தடம் அது. கூடவே இன்னும் சில கால் தடங்கள். டடக், டடக், டடக். அடுத்தடுத்து அந்த கால் தடங்கள் ஹால்ல இருந்து அந்த பூட்டப்பட்ட அறையை நோக்கி விறுவிறுன்னு நடக்குது. ஒவ்வொரு காலடி பதியும் போது அந்த பழைய தர அந்த பாரத்தை தாங்க முடியாம முனகிற சத்தம் கேட்குது. அந்த காலடி தடங்கள் அந்த பழைய துருப்பிடிச்ச இரும்பு பெட்டி வச்சிருக்கிற அறைக்குள்ள போய் நிக்குது. அந்த பெட்டிக்கு அடியில இருக்கிற தரைக்கு கீழே யாரோ எதையோ ரொம்ப ஆக்ரோஷமா தேடுற மாதிரி திடீர்னு அந்த சத்தம் அப்படியே நிக்குது. மொத்த வீடும் மறுபடியும் பழைய அமைதிக்குள்ள போகுது. திடீர்னு யாரோ ஒருத்தர் ஆக்ரோஷமா மூச்சு வாங்குற சத்தம் திணறல் சத்தமா அறை முழுக்க கேட்குது. இந்த வீட்டுக்குள்ளதான் நாளைக்கு காலையில நம்ம ஹீரோ ராகவும் அவரோட குடும்பமும் ரொம்ப ஆசையா கூடி வர போறாங்க. பாவம் அவங்களுக்கு தெரியாது. அவங்க நுழைய போறது ஒரு சாதாரண வீட்டுக்குள்ள இல்ல, ஒரு மரண பொறிக்குள்ள அப்படின்னு. இந்த ஈரம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ண போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அன்னைக்கு காலையில சரியா 10 மணி அந்த அமைதியான படுகப்பட்டு கிராமத்து சாலை வழியா ஒரு பெரிய லாரி மெதுவா பொழுதியை கிளப்பிக்கிட்டு வந்து அந்த ஜமீன் பங்களா வாசல் முன்னாடி நிக்குது. லாரி நின்னதும் அந்த பெரிய இரும்பு கேட் முன்னாடி ஒருவித பரபரப்பு தொத்திக்குது. வண்டியிலிருந்து முதல்ல இறங்குனது நம்ம கதையோட ஹீரோ ரகு. ரகு ஒரு ஆர்கிடெக்ட். அவருக்கு பழைய காலத்து கட்டடங்கள் அப்படின்னா உயிர். அவரு லாரி முன்னாடி வந்து நின்று அந்த பெரிய பங்களாவை நிமிர்ந்து பார்க்குறாரு. மற்றவங்களுக்கு அது பாழடைஞ்ச ஒரு குப்பையா தெரியலாம். ஆனா ரகு கண்ணுக்கு அது ஒரு அற்புதமான கலை பொக்கிஷமா தெரியுது. ரகுவை தொடர்ந்து அவரோட மனைவி ஸ்வேதா கார்ல இருந்து இறங்குறாங்க. ஸ்வேதாவுக்கு செடி கொடிகள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்காக உயிரையும் விடுவாங்க. அவங்க இறங்கின உடனே அந்த பெரிய காம்பவுண்ட் சுவரை பார்த்துட்டு, ரகு, இந்த இடம் முழுக்க மல்லிகை ரோஜான்னு ஒரு பெரிய தோட்டமே வைக்க போறேன். பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப உற்சாகமா சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஓடி வருது அவங்களோட 5 வயசு சுட்டி பொண்ணு நிலா. நிலா கையில ஒரு பொம்மை. அப்பா, இதுதான் நம்ம புது வீடா? இங்க நான் ஒளிஞ்சு விளையாடலாம் இல்லையா? அப்படின்னு ஆசையா கேட்டுட்டு அந்த பெரிய ஹால்ல அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிக்குது. ரகு அந்த வீட்டை ரொம்ப பெருமையா சுத்தி பார்த்துக்கிட்டே ஸ்வேதா சொல்றாரு. ஸ்வேதா, நமக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி ஒரு பெரிய வீடு மார்க்கெட் ரேட்ல பாதி விலைக்கு கீழே கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். இது ஜமீன் சிங்காரத்தோட பரம்பரை வீடு. ஆனா அவங்க குடும்பம் பெரிய கடனாளியாகி பேங்க்ல ஜப்தி பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா ஏலத்துல யாரும் எடுக்காம இருந்த இந்த வீட்டை நம்ம வாங்கினது எவ்வளவு பெரிய இலக்கு பாத்தியா அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாரு. ஆனா ஸ்வேதா உள்ள போன உடனே அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு நிரடலாப்படுது. பாவங்க, அந்த ஜமீன்தார் குடும்பம் எவ்வளவு பெரிய வீட்டை இழந்துட்டாங்க. ஆனா ரகு, எனக்கு என்னவோ
இந்த வீடு ரொம்ப வருஷமா பூட்டி கிடந்தனால என்னவோ தெரியல. உள்ள ஒரு மாதிரி அடைச்சு வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருது." அப்படின்னு கொஞ்சம் தயக்கத்தோட சொல்றாங்க. அதுக்கு ரகு ரொம்ப சாதாரணமா, "அதெல்லாம் உன் பிரம்ம ஸ்வேதா. ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சா எல்லாம் சரியாயிடும். அங்க பாரு, பின்னாடி அந்த தென்னந்தோப்புல இருந்து காத்து எவ்வளோ ஜில்லுன்னு வருது." அப்படின்னு சமாதானம் சொல்றாரு. எல்லாமே பெர்ஃபெக்ட்டா போயிட்டுருக்கு. அவங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷத்த பார்த்தா, நமக்கே மனசுக்குள்ள ஒரு நிம்மதி வருது. ச்சே! எவ்வளோ நல்ல குடும்பம். இவங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தோணுது. ஆனா இங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குது. சாயங்கால நேரம் ரகு அந்த பெரிய காம்பவுண்ட் கேட் பக்கத்துல நின்னுட்டு இருக்கும்போது, எதிர் வீட்டு திண்ணையில உட்கார்ந்திருந்த ஒரு வயசான பாட்டி ரகுவ உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு சாதாரண பார்வை இல்ல. அது ஒரு விதமான பரிதாபம் கலந்த பார்வை அது. ரகு அத கவனிச்சுக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டே, "வணக்கம் பாட்டி. நாங்க தான் இங்க புதுசா குடி வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பாட்டி அவருக்கு பதில் எதுவும் சொல்லல. ரகு திரும்பி உள்ள போகும்போது அந்த பாட்டி மெதுவா முணுமுணுத்தது காத்து வாக்குல ரகுவோட காதுல லேசா வந்து விழுகுது. பாவம், இவங்களுக்கு வேற வீடு கிடைக்கலையா? அந்த சிங்காரம் விட்ட சாபத்துக்கு இவங்க இரையாக போறாங்க. அப்படின்னு ஏதோ அந்த பாட்டி சொன்னது ரகுவுக்கு அரையும் குறையுமா கேட்குது. சரி, வயசானவங்க ஏதோ சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்குள்ள போயிடுறாரு. நைட் மணி 9 ஆகுது. எல்லாரும் டின்னரை முடிச்சுட்டு நிலா பாப்பா தூங்கிடுறா. ரகுவும் ஸ்வேதாவும் நாளைக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தூங்க போறாங்க. மறுபடியும் அந்த பங்களா இருட்டுக்குள்ள மூழ்குது. எல்லாரும் நிம்மதியா தூங்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஒண்ணு மட்டும் தெரியாது. ஜமீன்தார் சிங்காரம் கடனை மட்டும் விட்டுட்டு போகல. அந்த தரைக்கடையில புதைஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு ஒரு வாரம் வழக்கம் போல எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஸ்வேதா அவங்க தோட்டம் வைக்கிற பணியில பயங்கர பிஸியா இருக்காங்க. ரகு உள்ளூர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வந்து அந்த வீட்ல என்னென்ன சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாமே ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு வாரம் வரைக்கும். அன்னைக்கு நைட் வழக்கம் போல டின்னர் முடிச்சுட்டு எல்லாரும் தூங்குறாங்க. அந்த பழைய கடிகாரம் டிக் டிக் டிக்ன்னு நகருது. முள்ளு 12 நெருங்குது. மணி 12:15. அந்த பெரிய ரூம்ல சீலிங் ஃபேன் சுத்துற சத்தம் மட்டும் ஒரு சீரான ரிதமா கேட்டுட்டு இருக்கு. ரகுவும் ஸ்வேதாவும் நல்ல தூக்கத்துல இருக்காங்க. அவங்க 2 பேருக்கு நடுவுல அந்த குட்டி தேவதை நிலா ரொம்ப அமைதியா தூங்கிட்டு இருக்கு. ஆனா ரகுவுக்கு திடீர்னு தூக்கம் ஒரு மாதிரி கலையுது. ஏதோ ஒரு இனம் புரியாத அசௌகரியம் அவர் உடம்புல என்னவோ பண்ணுது. முதல் ரகு தூக்கத்துல கை ஏதாவது மரத்து போயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ரகுவோட இடது கை, அவரோட இடது கால், அவரோட இடது பக்கம் முழுசா ஏதோ ஒரு பெரிய ஐஸ் கட்டிக்குள்ள தூக்கி வச்ச மாதிரி அப்படியே ஜெல்லிட்டு போகுது. அவரு தன்னோட கையை அசைக்க முயற்சி பண்ணி பார்க்கறாரு. பட் ஒரு விரல கூட அசைக்க முடியல. ஏதோ ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி அவர் மேல வச்ச மாதிரி ஒரு பயங்கர அழுத்தம் அவர் அமுக்குது. ரகுவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பதட்டம் தொத்திக்குது. "ஸ்வேதா, ஸ்வேதான்னு" பக்கத்துல தூங்குற மனைவியை கூப்பிட முயற்சி பண்றாரு. ஆனா அவரோட நாக்கு எழும்ப மாட்டேங்குது. தொண்டைக்குள்ளேயே வார்த்தையெல்லாம் சிக்கிக்கிட்டு வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிக்குது. அப்பதான் அந்த விசித்திரமான ஸ்மெல் அவரோட மூக்க தொலைக்குது. செத்துப்போன மீன் நாத்தமும் ஆத்துல பாசி படிஞ்ச அந்த சேறு ஸ்மெல்லும் குப்புன்னு அடிக்குது. ரகுவோட கண்ணு அந்த இருட்டுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் பயத்தோட அலைப்பாயுது. அவரோட பார்வை நேரா நிலா படுத்திருக்கிற இடத்துக்கு போகுது. அங்க ரகு பார்த்த காட்சி அவரை இன்னும் உறைய வைக்குது. நிலா கண்ணை முடிச்சுக்கிட்டு இருக்கா. கண்ணு நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு அவளோட பெட்டு பக்கத்துல அந்த இருட்டில் நிக்கிற எதையோ ஒன்ன ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. "அப்பா" அப்படின்னு நிலா மெதுவா முணுமுணுக்கிறா. ரகு நிலாவை பார்க்குற அதே திசையில உத்து பார்க்கறாரு. நிலா பார்த்த அந்த திசையில ஒரு உருவம் நிக்குது. அது என்னன்னு தெளிவா தெரியல. ஆனா பார்க்கறதுக்கு ஒரு மனுஷ உருவம் மாதிரி இருக்கு. அந்த உருவம் அப்படியே தலைய குனிஞ்சுக்கிட்டு நிக்குது. அதோட உடம்புல இருந்து அப்படின்னு தண்ணி தரையில சொற்ற சத்தம் ரொம்ப தெளிவா கேக்குது. "யாரது? யார் உள்ள வந்தது?" அப்படின்னு ரகு கத்துறாரு. ஆனா அவரோட சத்தம் வெளியே வரல. அவரோட இடது பக்கம் இப்போ பயங்கரமான வலியில துடிக்குது. யாரோ ஒருத்தரு அவரோட நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சு முறுக்கிற மாதிரி ஒரு தாங்க முடியாத வேதனை. யாரோ ஒருத்தர் கண்ணுக்கு தெரியாம அவரோட கையையும் காலையும் போட்டு முறுக்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல நிலா அந்த உருவத்தை பார்த்து, "தாத்தா, ஏன் நனைஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு குளிர்லையா?" அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமா கேட்குறா. அந்த உருவம் மெதுவா தன்னோட தலையை தூக்குது. அதோட முகம் தெரியறதுக்கு முன்னாடியே ரகு ஒரு வழியா கத்தி, "ஸ்வேதா" அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல இருக்கிற லேம்போட லைட்டை தட்டு தடுமாறி ஆன் பண்றாரு. பளிச். அப்படியே அந்த ரூம் முழுக்க வெளிச்சம் பரவன உடனே அந்த உருவம் அங்கிருந்து அப்படியே மறைஞ்சு போகுது. ஸ்வேதா பதறி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. "என்ன ரகு, என்னாச்சு? எதுக்கு இப்படி கத்துறீங்க?" அப்படின்னு பயத்தோட கேட்குறாங்க. ரகு வேகமா மூச்சு வாங்குறாரு.
அவரோட இடது கை இப்போ மெதுவா சரிய ஆரம்பிக்குது. ஆனா அவரோட பார்வை அப்படியே தரையில போகுது. அங்க நிலா படுத்திருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஈரமான காலடி தடம். ஸ்வேதா அத பார்த்துட்டு ரொம்ப அப்பாவியா, "ரகு, பாத்ரூம் போயிட்டு வந்தீங்களோ?" அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா ரகுவுக்கு நல்லா தெரியும். அந்த தடம், அது சேறு கலந்த ஒரு அழுக்கு தண்ணி. இப்போ நிலா மெதுவா எழுந்து உக்காந்து, "அப்பா, அந்த தாத்தா பாவம்பா, புள்ளிடுதுன்னு சொல்லிட்டு அப்படியே போறாரு." அப்படின்னு சொன்னத கேட்டதும் ரகுவோட முதுகுத்தண்டுல யாரோ ஐஸ் வச்ச மாதிரி ஒரு நடுக்கம் வருது. தாம் பார்த்தது கனவல்ல, நிஜம்தான் அப்படின்னு அவருக்கு இப்போ 100% புரிஞ்சுது. இந்த வீட்டுக்குள்ள அவங்க 3 பேர் மட்டும் இல்ல. 4வது ஒருத்தர் இருக்காரு. அந்த 4வது நபர் யாரு? அவருக்கு இவங்க கிட்ட இருந்து என்ன வேணும்? மறுநாள் காலையில அந்த பெரிய ஜமீன் பங்களா வெளியில இருந்து பார்க்கறதுக்கு எப்பவும் போல அமைதியா இருக்கு. ஆனா ரகுவோட மனசுக்குள்ள ஒரு பெரிய புயலை அடிச்சிட்டு இருக்கு. நைட்டு நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்த அப்படியே ஸ்வேதா கிட்ட சொன்னா அவ ரொம்ப பயந்துருவா. அப்புறம் இந்த வீட்ல இருக்கவே மாட்டேன்னு சொல்லிடுவா அப்படின்னு நினைச்ச ரகு அத அவகிட்ட சொல்லாம மறைச்சிடுறாரு. ஆனா அவரோட கண்ணுக்குள்ள அந்த ஈரமான கால் தடம் அப்படியே நிழலாடிட்டே இருக்கு. இது கண்டிப்பா ஏதோ சாதாரண ஈரம் கிடையாது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கணும் அப்படின்னு ரகுவோட மனசுக்குள்ள ஒரு முடிவுக்கு வராரு. ஸோ ரகு என்ன பண்றாருன்னா, யாருக்கும் தெரியாம அந்த பெரிய ஹால்ல ஒரு சின்ன சிசிடிவி கேமராவை மறைச்சு ஃபிட் பண்றாரு. இன்னைக்கு நைட் என்னதான் நடக்குது அப்படின்னு தான் கண்ணாலேயே பார்த்திரணும் அப்படிங்கிற வைராகியத்தோடு இருக்காரு. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் ரகு மட்டும் ஒரு ரூம்ல தனியா உட்கார்ந்து தன்னோட லேப்டாப் முன்னாடி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை லைவா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. மணி 12 ஆகுது, 1 ஆகுது. எந்த சின்ன அசைவும் கூட இல்ல. சரியா மணி இப்ப 2. அந்த லேப்டாப் திரையில ஒரு சின்ன அசைவு தெரியுது. ஹால்ல இருக்கிற சோஃபாவுக்கு பக்கத்துல காத்துல ஒரு மெல்லிய புகை மாதிரி இல்ல, ஒரு நீராவி மாதிரி ஏதோ ஒண்ணு மெதுவா உருவாகுது. ரகு அப்படியே கண் சிமிட்டாம உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஆவி மெல்ல மெல்ல ஒரு மனுஷ வடிவத்தை எடுக்குது. அது அப்படியே மெதுவா நடந்து போகுது. ஏதோ ஒரு கனமான சுமைய முதுகுல சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுற மாதிரி அது தரையும் முழுக்க தட்டக் தட்டக்குன்னு ஒரு கனமான சத்தத்தோட நடந்து போகுது. திடீர்னு அந்த உருவம் அப்படியே திரும்பி கேமராவை நேரா பார்க்குது. அந்த முகம் தெளிவா தெரியலனாலும் அதோட அந்த 2 கண்கள் மட்டும் இருட்டுல பயங்கரமா மின்னுது. ஆனா ரகு கவனிச்ச வரைக்கும் அந்த பார்வையில கோபம் இல்ல. அதுக்கு பதிலா ஏதோ ஒரு பெரிய ஏக்கமும் வலியும் தெரியுது. ரகுவோட உடம்புல ரத்தம் எல்லாம் அப்படியே உறைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த உருவம் நேரா அப்படியே சமையல் அறைக்கு போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய கல்லுக்கு பின்னாடி அப்படியே நிக்குது. அங்க நின்னுகிட்டே அந்த தரைய ஒரு மாதிரி வெறிச்சு பார்க்குது. ரகுவுக்கு ஒரே குழப்பம். அப்படி அங்க என்னதான் இருக்கு யோசிக்கிறாரு. அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு போகுது. அடுத்த நாள் காலையில அந்த இடத்துல என்னதான் இருக்கு தோண்டி பார்க்கலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு பயம். ஏன்னா தோண்ட போய் வேற எதுவும் பெரிய பிரச்சனை வந்துட்டா. ஸோ இதை பத்தி தெரிஞ்சுக்க ரகு அந்த வடுகப்பட்டி கிராமத்தில் இருக்கிற சில பழைய ஆட்களை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இன்ஃபேக்ட் இந்த வீட்டை அவருக்கு பேசி முடிச்ச பெரியவர் மாசாணத்துக்கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அந்த சமயத்துல மாசாணம் எந்த டீ கடையில் இருப்பாரு அப்படின்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ ரகு அந்த டீ கடையில போயிட்டு மாசாணத்தை பார்க்கறாரு. அவர்கிட்ட போயிட்டு மெதுவா, ஐயா, அந்த பழைய ஜமீன் பங்கல் முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மாசாணம் ஒரு நிமிஷம் தயங்குறாரு. அப்புறம் சுத்து முத்து பார்த்துட்டு குரலை தாழ்த்திட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. தம்பி, அந்த வீட்ல ஜமீன் சிங்காரம் இருந்தாரு. அவரு பெரிய கடனாளியாகி அந்த வீட்டை பேங்க்ல இழந்துட்டாரு. ஆனா அவருக்கு அந்த வீட்டை விட்டு போக மனசே இல்ல தம்பி. இப்போ கூட நைட் நேரத்துல அந்த வீட்டை சுத்தி சுத்தி வராரு. ஏதோ ஒரு ரொம்ப முக்கியமான பொருள் அங்க மறந்து வச்சுட்ட மாதிரி காம்பவுண்ட் சுவரெல்லாம் மேலே எட்டி எட்டி பார்க்கறாரு. யாராவது கேட்டா என் முன்னோர்கள் வாழ்ந்த வீடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா கண்ணுல பாசம் தெரியல தம்பி. ஏதோ ஒரு பேராசை மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரகுவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஜமீன்தார் மட்டும் இல்ல பெரியவரே. வேற யாராவது அங்க முன்னாடி இருந்து அப்புறம் திடீர்னு காணாம போயிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இந்த வாட்டி கேட்கிறாரு. இதை கேட்டதும் மாசாணத்தோட முகம் யோசனைக்கு போகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அது அப்படியே மாறுது. முனுசாமி அந்த வீட்டுக்கு துணி விளக்குறவரு. ரொம்ப விசுவாசமான ஆள் தம்பி. ஜமீன் குடும்பத்துக்கு மேல உயிரையே வச்சிருந்தாரு. திடீர்னு ஒரு நாள் நைட்டு மாயமா மறைஞ்சிட்டாரு. ஆனா சிங்காரம் என்ன சொன்னாருன்னா, முனுசாமி வீட்டுல இருந்த நகையெல்லாம் திருடிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஆனா முனுசாமி அப்படிப்பட்டவ இல்ல தம்பி. அப்புறம் இன்னொரு விஷயம். முனுசாமி காணாம போனதுக்கும் இப்ப நான் சொல்ல போறதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியல. இருந்தாலும் சொல்றேன். முனுசாமி காணாம போனதுக்கு அப்புறம் தோட்டத்துல ஒரு கிணறு இருந்தது. அத அவசர அவசரமா மூடிட்டாங்க அப்படின்னு அந்த பெரியவர் ஒரு பெரிய ரகசியத்தை போட்டு உடைக்கிறாரு. படிச்ச பட்டணத்துல வாழ்ந்த ரகுவுக்கு பளிச்சுன்னு சில விஷயங்கள் டக்குன்னு புரியுது.
திருட்டு பட்டம் சுமத்தப்பட்ட ஒரு விசுவாசி, திடீர்னு மூடப்பட்ட ஒரு கிணறு, ஜமீன்தார் தேடுற ஒரு வன்மான பொருள். எல்லாம் ஒண்ணுக்கொண்ணு கனெக்ட் ஆகுது. ஜமீன்தார் தேடுற அந்த பொருள் ஒருவேளை முனுசாமியோட காணாம போயிருக்குமோ அப்படின்னு ரகு யோசிக்கிறாரு. ரகு வேக வேகமா அந்த வீட்டுக்கு வராரு. நேரா சமையல் அறைக்கு போய் அந்த துணி துவைக்கிற கல்லுக்கு அடியில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தே ஆகணும்னு முடிவு பண்றாரு. ஒரு பெரிய கடப்பாறையை எடுத்துட்டு வந்து, இன்னைக்கு இந்த வர்மத்தை உடைக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய கல்லை ஓங்கி ஒரு இடையை இறக்குறாரு. டம்மார்னு அந்த கல் உடையுது. உள்ள பார்த்தா ஒரு சின்ன குழி தெரியுது. ரகு ஆவலோட உள்ள கையை விட்டு பார்க்கறாரு. அந்த பொழுதுக்குள்ள ஒரு பழைய இரும்பு பெட்டி புதைஞ்சு கிடக்குது. ரகு அந்த பெட்டியை திறக்க போறாரு. பட் திடீர்னு பின்னாடி இருந்து கர்ஜனை மாதிரி ஒரு குரல் கேக்குது. தம்பி, அதை திறக்காதீங்க. ரகு அதிர்ச்சியில அப்படியே திரும்பி பார்க்கறாரு. அங்க வாசல்ல ஜமீன்தார் சிங்காரம் நின்னுட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு பெரிய விச்சரிவா. அவரோட கண்ணுல கொலவெறி. அது என்னோடது, அதை என்கிட்ட இப்பயே கொடுத்துருங்க அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கத்துறாரு. ரகுவுக்கும் அந்த ஜமீன்தார் சிங்காரத்துக்கும் நடுவுல இப்ப வெறும் 10 அடி தூரம் தான் இருக்கும். ஜமீன்தார் கண்ணுல ஒரு விதமான கொலவெறி தெரியுது. கையில இருந்த அந்த வீச்சரிவால இன்னும் கொஞ்சம் பலமா பிடிச்சுக்கிறாரு. அவரு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாரு. டேய், அந்த பெட்டி அப்படியே என்கிட்ட கொடுறா. இது என் குடும்பத்தோட பரம்பரை சொத்து. இந்த வீட்டை வேணா நீ பேங்க் காலத்துல இருந்து வாங்கியிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பொருள் என்னோடது. அதை நாங்க மட்டும்தான் அனுபவிக்கணும். வேற யார் கைக்கும் கிடைச்சிடக்கூடாது. அதை எடுக்கிறதுக்குள்ளதான் அந்த பாவி முனுசாமி குறுக்க வந்துட்டான். இப்ப நீ அதே தப்பா பண்றியா அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமா கேட்கிறாரு. ரகுவுக்கு இப்ப தூக்கி வாரி போடுது. என்னது? அப்போ முனுசாமி கொண்டது நிஜமாவே நீங்க தானா அப்படின்னு அதிர்ச்சியோட கேட்கிறாரு. ஜமீன்தார் சிங்காரம் கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாம அப்படியே நக்கலா சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டா, அவனை கொன்னுட்டு தான் அந்த இடத்த அப்படியே மூடினேன். அப்போ என்னால் அதை எடுத்துட்டு போக முடியல. ஆனா இப்போ அதை எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவரோட கொடூரமான முகத்தை காட்டுறாரு. ரகு பயத்துல நடுங்கினாலும் அந்த இடத்த விட்டு ஒரு அடி கூட நகராம அப்படியே நிக்கிறாரு. திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள ஒரு விசித்திரமான சின்ன சத்தம் கேட்குது. ஃபேன் ஓடல. ஆனா ஹால்ல மாட்டி வைக்கப்பட்டிருக்க அந்த பழைய வெண்கல சரவிளக்கு திடீர்னு வேகமா ஆட ஆரம்பிக்குது. ஜமீன்தார் சிங்காரம் ரகுவை நோக்கி இன்னும் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. ஆனா அவரோட கால் வைக்கிற இடத்துல முன்னாடி தரையில இருந்து திடீர்னு தண்ணீர் கசிய ஆரம்பிக்குது. அது ஒரு எல்லைக்கோடு மாதிரி அவரோட முன்னாடி வந்து நிக்குது. ஜமீன்தார் சிங்காரத்தோட முகம் அப்படியே வெளிரி போகுது. அவருக்கு நல்லா தெரியும் இது என்ன அப்படின்னு. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செஞ்ச அந்த பெரிய பாவம் இப்ப தண்ணியா மாறி அவரை வழிமறைக்குது. முனு முனுசாமி அப்படின்னு ஜமீன்தார் சிங்காரம் பாய் குளறுது. பின்னாடி திரும்பி பார்த்த ஒரு பயத்துல அங்கிருந்து அப்படியே வேகமா ஓடி போறாரு. இப்போ அந்த இடத்துல ரகுவும் அந்த பெட்டியும் மட்டும்தான். ரகு கை நடுங்க அந்த பெட்டியோட அந்த துருப்பிடிச்சு போட்ட மெதுவா உடைக்கிறாரு. பெட்டி திறக்குது. உள்ள ரகு பார்த்தது ஒரு பழைய செப்பு பட்டயம். ரகு அதை மெதுவா தன்னோட கையில் எடுக்கிறாரு. பழம்பொருட்களை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த பட்டயத்தை பார்த்தது ரகுவுக்கு புரியுது. அது 16ஆம் நூற்றாண்டு விஜயநகர பேரரசு காலத்து எழுத்துக்கள் அப்படிங்கிறது. ரகுவுக்கு கண்ணில் படிச்சுன்னு பட்டது, இறைவன் சொத்து திருப்பணிக்கு தான் சேரணும் அப்படிங்கிற அந்த வாசகம். மேலும் படிக்க படிக்க இந்த ஊர் சிவன் கோவிலுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பெரிய புதையல் பத்தின ஒரு மர்மமான ஆவணம் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அந்த பெட்டிக்குள்ள ரத்தம் படிஞ்ச ஒரு பழைய அங்க வஸ்திரம் இருக்கு. அந்த பட்டயம் அந்த துணியால தான் சுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ரகு மெதுவா பிரிச்சு பார்க்கறாரு. அது ஒரு பட்டுத்துண்டு. ஆனா கருப்பா காஞ்சு போன ஒரு ரத்தக்கரை படிஞ்சிருக்கு. அந்த துணியோட ஓரத்துல ஜரிகையால நெய்யப்பட்ட ஒரு விசேஷமான சின்னம் இருக்கு. ரகு அதை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அது ஒரு இரட்டையாழி சின்னம் அப்படிங்கிறது புரியுது. இதை பார்த்த உடனே ரகுவுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்லி பொறி தட்டுது. என்னன்னு சரியா ஞாபகத்துக்கு வரல. சரி, நெட்ல தேடி பார்த்தரலாம் அப்படின்னு சொல்லி வேகமா போன் எடுக்கிறாரு. எடுத்து அந்த ஊர் ஜமீன் வரலாற தேடுறாரு. அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. அந்த ஊர் ஜமீன் குடும்பத்தோட பரம்பரை சின்னமே அந்த இரட்டையாழி தான். அந்த துணி ஜமீன்தார் சிங்காரம் மாதிரியான பெரிய மனுஷங்க மட்டுமே அணியக்கூடிய ஒரு விசேஷமான வஸ்திரம். ரகு அந்த துணியை தொட்ட உடனே மறுபடியும் கத்துறாரு. அவரோட இடது கை மறுபடியும் யாரோ போட்டு முறுக்கட மாதிரி பயங்கரமா வலிக்குது. அவரோட கண்ணு முன்னாடி இப்ப அந்த காட்சி மெதுவா விரியுது. முனுசாமி அந்த தண்ணி தொட்டி பக்கத்துல துரித வச்சிட்டு இருக்காரு. இளமையான ஜமீன்தார் சிங்காரம் அங்க வராரு. அவர் கையில அந்த பட்டயம். எல்லாத்தையும் படிச்சு பார்த்தாச்சு. இனி இதை அழிக்க போறேன். எவனுக்கு இது தெரியக்கூடாது அப்படின்னு ஜமீன்தார் சொல்றாரு. முனுசாமி அந்த வீட்லயே ரொம்ப வருஷமா வேலை செஞ்சவர் அப்படிங்கிறனால அந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. ஐயா, இது கோயில் சொத்து.
இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணா அது நம்ம குடும்பத்தையே சும்மா விடாது அப்படின்னு சொல்லி சிங்காரத்தை தடுக்கிறாரு. ஜமீன்தார் சிங்காரத்துக்கு பயங்கரமா கோபம் வருது. கையில இருந்த ஒரு இரும்பு தடியால முனுசாமிய ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அந்த அடி சரியா முனுசாமியோட இடது தோள்ல விழுது. அந்த அடியோட வலிதான் இப்ப ரகுவுக்கு அதே இடது பக்கம் வலிக்குது அப்படின்னு சொல்லி புரியுது. முனுசாமி அந்த வலியில அப்படியே துடிதுடிக்கிறாரு. அவரோட கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி ஜமீன்தாரோட சட்டையை பிடிச்சு ஆக்ரோஷமா இழுக்கிறாரு. அப்பத்தான் ஜமீன்தார் சிங்காரத்தோட தோல்ல இருக்கிற அந்த ரெட்டையாளி துண்டு முனுசாமியோட கைக்கு வருது. ஜமீன்தார் அப்படியே அவரை தூக்கி அந்த கிணத்துக்குள்ள தள்ளி விடுறாரு. சாகும்போது கூட முனுசாமி அந்த துண்டையும் பட்டயத்தையும் தன்னோட துணி மூட்டைக்குள்ள பத்திரமா பிடிச்சு அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ளேயே விழுந்து திணறி உயிரை விடுறாரு. முனுசாமி நகையை திருடிட்டு ஓடிட்டதா ஊர் முழுக்க ஜமீன்தார் போய் சொல்றாரு. ஆனா முனுசாமி உயிரை கொடுத்து பாதுகாத்தது நகைகள் இல்ல, இந்த கோவிலோட சொத்தை. ஜமீன்தார் என்ன நினைச்சார்னா, முனுசாமி செத்துட்டாரு, எல்லா ரகசியமும் அவரோட போயிடும் அப்படின்னு சொல்லி. ஆனா முனுசாமி சாகரப்போ ஒரு முக்கியமான ஆதாரத்தை அவரோட எடுத்துட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது ஜமீன்தார் சிங்காரத்துக்கு அப்போ தெரியாது. திடீர்னு ரகுவோட முதுகுக்கு பின்னாடி, தம்பி என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு மெல்லிய குரல் கேட்குது. ரகு பயத்தோட மெதுவா திரும்பி பார்க்கறாரு. ஆனா அங்க யாரும் இல்லை. ஆனா அந்த சுவர்ல ஒரு ஈரமான கைரேக மெதுவா பதியுது. அது ரகுவை பார்த்தது ஏதோ கெஞ்சற மாதிரி இருக்கு. என்ன இந்த இடத்துல இருந்து விடுவீங்க, என் மேல வீணா பழிக்கப்பட்ட அந்த திருட்டு புளிய தொடங்க அப்படின்னு அந்த அவை கேட்கறதா ரகுவுக்கு புரியுது. ரகுவுக்கு இப்ப மனசுக்குள்ள இருந்த பயமெல்லாம் போயிடுச்சு. அதுக்கு பதிலா ஒரு பெரிய வேகமே வருது. கவலைப்படாதீங்க முனுசாமி, உங்களோட ஆத்மா சாந்தி அடைய நான் கண்டிப்பா உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்றாரு. ஸ்டேஷன்ல வேலை பார்த்தது அவரோட ஃப்ரெண்டு தான். மச்சி, நான் வந்துட்டே இருக்கேன், ஒரு முக்கியமான விஷயத்த பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வெளியே கிளம்புறாரு. ரகுவோட கார் அந்த பழைய ஜமீன் பங்களா விட்டு மெதுவா வெளியேறுது. அவரோட மனசுக்குள்ள இப்போ ஒரு விதமான நிம்மதி இருந்தாலும் அந்த பையில இருக்கிற ஆதாரங்கள் ரொம்ப பத்திரமா போலீஸ் கைக்கு போய் சேரணுமே அப்படிங்கிற ஒரு பெரிய பதட்டமே இருக்கு. அந்த கார் போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி போக ஆரம்பிக்குது. இப்போ அந்த சாலைகள்ல மனுஷன் நடமாட்டங்களே இல்லை. அந்த இருட்டு நேரத்துல ரோடு ஒரு மாதிரி வெறிச்சோடி கிடக்குது. திடீர்னு ரகுவோட கார் ஹெட்லைட் வெளிச்சத்துல ஒரு ஜீப் வேகமா குறுக்க வந்து நிக்குது. ரகு பதறி போய் பிரேக் அடிக்கிறாரு. கார் அப்படியே ஒரு குலுங்கலோட நிக்குது. அந்த ஜீப்ல இருந்து இறங்குனது ஜமீன்தார் சிங்காரம். அவரோட முகத்துல ஒரு கொடூரமான வெறி தெரியுது. கூடவே 4 அடியாட்கள் இறங்குறாங்க. அவங்க கையில பெரிய பெரிய விச்செருவா, இரும்பு கம்பி. ஜமீன்தார் சிங்காரம் நேரா வந்து கார் ஜன்னல்ல ஓங்கி தட்டுறாரு. இறண்டா கீழே, கையில இருக்கிறத கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்றாரு. ரகு ஜமீன்தாரை பார்த்ததும், ஐயா, இதுல உங்க மானம் மட்டும் இல்லை, இது ஒரு ஏழை மனுஷனோட ரத்தம், இன்னைக்கு நீங்க அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஆணித்தனமா சொல்றாரு. ஜமீன்தார் சிங்காரம் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே, எது அவனா, அவன் செத்து 15 வருஷம் ஆச்சுரா, இன்னைக்கு அந்த முனுசாமி போன இடத்துக்கே நீயும் போக போற அப்படின்னு சொல்லி திருப்பி கத்துறாரு. ஜமீன்தார் சிங்காரம் சைகை காட்ட அவரோட அடியாள் ஒருத்தன் கையில இருக்கிற அந்த இரும்பு கம்பியால ரகுவோட மண்டையில ஓங்கி அடிக்க வாங்குறான். ரகுவுக்கு ஒரு அடி முன்னாடியே காத்துல ஏதோ ஒரு சக்தி அதை தடுத்து நிறுத்தின மாதிரி அந்த இரும்பு கம்பி டங்குன்னு ஒரு சத்தத்தோட அப்படியே காத்துல நின்னுடுச்சு. அந்த அடியாளுங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அதிர்ச்சியில வரைஞ்சு போயிடுறானுங்க. என்னடா அது அப்படின்னு மிரண்டு போய் பார்க்கறானுங்க. திடீர்னு அந்த அடியாளோட கழுத்துல ஒரு ஈரத்துணி இருக்கிற மாதிரி ஒரு தடம் மெதுவா பதியுது. கண்ணுக்கு தெரியாத யாரோ அவனோட சட்டக்காலரை பிடிச்சு ஒரு 6 அடி ஒசரத்துக்கு தூக்கி காத்துல வீசுறாங்க. அவன் ஒரு சின்ன பொம்மை மாதிரி காத்துல தூக்கி வீசப்பட்டு டமார்னு ஒரு சத்தத்தோட பக்கத்துல இருக்கிற ஜீப்பு மேலேயே போய் விடறான். ஜமீன்தார் சிங்காரத்துக்கு இப்ப வேத்து விறுவிறுத்து போக ஆரம்பிக்குது. ஏய், யாருது, யார் அங்க இருக்குது அப்படின்னு பயத்துல கத்துறாரு. அவரோட காதுக்கு பக்கத்துல ஒரு குரல் இப்ப ரொம்ப தெளிவா கேக்குது. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கேட்ட அதே குரல், முனுசாமியோட குரல். ஐயா, துண்டுல ரத்தம் மட்டும் இல்லை, உங்க பாவம் ஓட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த குரல் எல்லா இடத்துலயும் எதிரொலிக்குது. ஜமீன்தார் சிங்காரம் அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓட பார்க்கறாரு. ஆனா அவரோட கால் ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டேங்குது. குனிஞ்சு பார்த்தா அந்த தார் ரோடு திடீர்னு தண்ணி ஊறி ஒரு சேறு மாதிரி ஆகி அவரோட காலை பலமா பிடிச்சு வச்சிட்டு இருக்கு. ரகுவுக்கு இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு. முனுசாமி இப்ப ரகுவை காப்பாத்த மட்டும் வரல, அந்த ஜமீன்தார் சிங்காரத்தை பழி வாங்கவும் வந்திருக்காருன்னு. ரகு அந்த அமானுஷ சக்தியை பார்த்து கத்துறாரு. அவரை சட்டத்து முன்னாடி நிறுத்தணும், அவர் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாகணும், அப்பதான் உங்க பேர்ல இருக்கிற அந்த திட்டுப்பழியும் விலகும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாரு. அந்த செப்பேடு போதும் தம்பி, நான் நல்லவன் நிரூபிக்க இவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த குரல் சொல்லுது. அப்போ அந்த ரோட்ல இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஒவ்வொன்னா அணைஞ்சு போகுது. இப்போ அங்க முழு இருட்டு மட்டும்தான். அந்த இருட்டுக்குள்ள மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. தண்ணி சொட்டுற சத்தம். அப்படியே தெருவிளக்குகள் எல்லாம் அணைஞ்சு போகுது. மயான அமைதி. சில நொடிகள்ல மறுபடியும் அந்த தெருவிளக்குகள் எரிய ஆரம்பிக்குது.
ரகு ஓடி போய் சிங்காரத்தை பார்க்கறாரு. அவரோட கழுத்துல ஈரத்துணி மார்க்கிங், உயிரில்லாத சிங்காரத்தோட உடல். தூரத்துல போலீஸ் ஜீப் சத்தம். சில வாரங்கள் கழிச்சு ரகுவும் அந்த தொல்லியல் துறை அதிகாரிகளும் அப்புறம் வடகுபட்டி ஊர் மக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து அந்த ஜமீன் பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற பாழடைஞ்ச தோட்டத்துக்கு போறாங்க. அந்த தோட்டம் முன்னாடி பார்த்தப்போ ஒரு பயத்தை உருவாக்குச்சு. ஆனா இப்போ அங்க ஒரு விதமான நிம்மதி கலந்த பரபரப்பு இருக்கு. அந்த செப்பு பட்டயத்தில் இருக்கிற குறிப்புகளை ரகு மறுபடியும் ஒரு தடவை உத்து பார்க்கறாரு. அதுல ஆடி அமாவாசை நாள் அன்னைக்கு மதியம் 12 மணில இரட்டையாளி சிலையோட நிழல் சரியா எங்க விழுதோ அந்த இடத்துல தான் புதையல் இருக்கு அப்படின்னு ரொம்ப தெளிவா எழுதியிருக்கு. மணி இப்போ சரியா 12 ஆகுது. சூரியன் அப்படியே உச்சத்துக்கு வந்து நிக்கிற அந்த நேரம் வெயில் தகிக்குது. ஆனா யாரோட முகத்திலையும் ஒரு சின்ன சோர்வு கூட இல்லை. அந்த தோட்டத்தோட ஒரு மூலையில ரொம்ப பழைய மண்டபம் ஒன்று இருக்கு. அங்க 2 யாழை சிலைகள் அப்படியே கம்பீரமா நிக்குது. சரியா 12 மணி ஆன உடனே அந்த சிலைகளோட நிழல் நேரா போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய புளிய மரத்துக்கு அடியில விழுது. ஊர் மக்கள் எல்லாம் ஒருவித ஆவலோட அந்த இடத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரகுவும் அந்த ஊர் இளைஞர்களும் சேர்ந்து கடப்பாறை எடுத்துட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 1, 2, 3, 6 அடி தோண்டிட்டு இருக்கப்போ திடீர்னு டங்குன்னு ஒரு சத்தம். அந்த இரும்பு பாரம் ஏதோ ஒரு உலகத்தை இடிச்ச சத்தம் அது. ரகு தன்னோட கையால அந்த மண்ணை விளக்கி பார்க்கறாரு. அங்க ஒரு பெரிய வெண்கல பானை. எல்லாரும் சேர்ந்து அந்த பானையை மெதுவா வெளியே தூக்குறாங்க. அதோட முடிய திறந்தப்போ அவங்க கண்ணெல்லாம் கூசுது. உள்ள தகதகன்னு ஐம்பொன்னான சிலைகள். அதை பார்த்த உடனே தொல்லியல் துறை அதிகாரிகளுக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் சோழர் காலத்து சிலைகள் அப்படின்னு ஆச்சரியத்தோட சொல்றாங்க. ஊர் மக்கள் கண்ணுல இப்போ ஆனந்த கண்ணீர். எங்க ஊரோட பரம்பரை சொத்து கிடைச்சிருச்சு. இதெல்லாம் எங்க முனுசாமி அண்ணன் தான் தன்னோட உயிரை கொடுத்து இத்தனை வருஷமா பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாரும் நிகழ்ச்சியோட கத்துறாங்க. புதையல் கிடைச்ச சந்தோஷத்தை விட முனுசாமியோட அந்த ஆத்மா சாந்தப்படுத்தினதுல தான் ரகுவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா தெரிஞ்சுது. அன்னைக்கு சாயங்காலமே அந்த சிலைகள் அந்த கோயிலோட தர்மகர்த்தாக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. சரியான முறையில பிரதிஷ்டை பண்ணி ஒரு நல்ல நாள்ல பொதுமக்கள் வழிபாடுக்காக வைக்கப்படுன்னு தர்மகர்த்தா உறுதியளிக்கிறாரு. அந்த ஊர் கோயிலுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் முடிவு பண்றாங்க. ஆனா ரகுவோட மனசுக்கு நெருக்கமா வேற ஒரு விஷயத்தையும் பண்றாரு. அந்த ஜமீன் பங்களா வாசல்ல ஒரு சின்ன கல்வெட்டை அழகா வைக்கிறாரு. அதுல தியாகி முனுசாமி நினைவில்லம் அப்படின்னு ரொம்ப பெருமையா பொறிக்கப்பட்டிருக்கு. ராத்திரி நேரம் வருது. ரகு, ஸ்வேதா, நிலா 3 பேரும் அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப நிலா திடீர்னு வானத்தை பார்த்து தன்னோட சின்ன கையால பாய் அப்படின்னு சொல்லி காட்டுறா. பாய் தாத்தா அப்படின்னு அவ சொன்னதை கேட்டு ரகுவும் ஸ்வேதாவும் அவ நிலா காட்டின அந்த திசையை பார்க்கறாங்க. அங்க யாருமே இல்லை. ஆனா அங்க இருந்த அந்த பெரிய வேப்ப மரத்து இலைகள் மட்டும் யாருமே இல்லாம லேசா அசையுது. ஒரு ரொம்ப மெதுவான குளிர்ந்த காற்று அவங்க 3 பேரோட முகத்தையும் மெதுவா வருடுது. அது முன்னாடி பார்த்த பயமுறுத்துற காத்து இல்லை. ஒரு தாத்தா தன்னோட பேரப்பிள்ளையை ஆசீர்வதிக்கிற ரொம்ப சுகமான காற்று. பாவம் செஞ்சா அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது மக்களே. அது 15 வருஷமானாலும் சரி, 50 வருஷமானாலும் சரி, நாம பூமிக்கு அடியில பதிச்சு வச்சாலும் அந்த உண்மை ஒரு நாள் கண்டிப்பா வெளியே வந்தே தீரும். முனுசாமி மாதிரி ஒரு விசுவாசி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா தர்மம் எப்பவுமே தலைகாக்கும். ஆல் ரைட் மக்களே, இது நம்மளோட முதல் கன்னி படைப்பு. இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ இன்சிடென்ட் ஹாரர் ஸ்டோரி சொல்றது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட்ல சந்திப்போம். அன்டில் தென், பை பாய்.